अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் அடிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலியான மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆக்சுவலா 14வது சாப்டர். இதுல முதல் ஸ்லோகம் இப்போது நாம் காண வேண்டியது. ஜனகர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசிக் கொண்டு வருகிறார். ஜனகர் said, he who by nature is empty minded and who thinks of things only unintentionally is freed from deliberate remembering like one awakened from a dream. ஜனகர் கூறுகிறார், இயல்பாகவே எந்த எண்ணங்களும் அற்ற மனதை கொண்டு தற்செயலாக மட்டுமே உலக விஷயங்களை நினைப்பவன் கனவிலிருந்து விழுத்தெழுந்தவனைப் போல திட்டமிட்டு நினைவு கூறும் கட்டாயத்திலிருந்து விடுபடுகிறான். அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மனசை டோட்டலா எம்டி ஆக்கிடு, மனசை நிர்மூலப்படுத்திடு, மனசு எம்டி ஆனாதான் அவன் சுரூபத்தை உணர முடியும். ஸோ இப்படிதான் நிறைய விஷயங்கள்ல பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மனசை யூஸ் பண்ணு, ஆனா எப்படி யூஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இட் இண்டிகேட்ஸ் டைரக்ட்லி நம்ம சொல்ற மாதிரி வேதரிக்கை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ அணுவையில் இருக்கலாம் அப்படின்னா உலகம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவாயிட்டு இந்த உலகமாவே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்கோட நீங்க உலகத்தில் இந்த மனசை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்க கிட்டத்தட்ட கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாருமா. கனவுல இருந்து நீங்க விழித்து எந்திரிச்சிட்டீங்க உடனே, அதாவது நல்ல கவனிங்க, கனவிலிருந்து விழித்தெழுந்தவன் திட்டமிட்டு நினைவு கூறுவானா அப்படின்னு வேணா யோசிச்சு பாருங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கனவுல இருந்து முழிச்ச உடனே ஐயோ கனவுல என்ன நடந்தது, கனவுல முதல்ல என்ன நடந்தது, ஐயோ கடைசியில என்ன நடந்தது, இடையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு will he think anything about so seriously on his dream? ட்ரீம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? ட்ரீம்குள்ள இருக்கிற வரைக்கும் கூட அவன் பயந்துட்டு இருக்கலாம், பயங்கரமா என்னென்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். பட் ட்ரீமை விட்டு வெளியே வந்த மொமெண்ட் இது தன் மனதின் விளையாட்டு என்பதை உணர்கிறான். எப்ப இது மனதின் விளையாட்டுன்னு உணர்ந்துட்டானோ அதுல அவன் அட்டாச் ஆகிறது இல்லை. சரியா? மனசை மாயேன்னு புரிஞ்சுக்கிட்ட போது அதுல அடிக்ஷன் ஆகிறது இல்லை. அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் என்ன காட்டியிருக்காருன்னா, என்னைக்காவது நீ கனவுல அட்டாச் ஆயிருக்கியா? கனவு கண்டு இருக்கும்போது நம்ம அட்டாச் ஆகி அழுவோம், பயப்படுவோம், என்ன வேணா பண்ணுவோம். கனவுல இருந்து விழிச்சதுக்கு அப்புறம் நீ கனவுல அட்டாச் ஆயிருக்கியா? அப்படி யோசிங்க. ஓகேவா? கனவுல இருந்து விழித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா யாருமே கனவுல அட்டாச் ஆக மாட்டோம். மேபி அது கூட நடக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஏங்க நான் இன்னைக்கு கெட்ட கெட்ட கனவா கண்டேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது அப்படின்னு வெரி ரேர்லி நம்ம சொல்றது உண்டு. அடுத்த செகண்ட் அப்படி ஒருவேளை நீங்க சொன்னாலும் ஆச்சுப்போ கனவு தானே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் நம்ம கூலாயிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் முக்கியமா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராவது இறந்து போன மாதிரி கனவு வந்தா செஞ்சா அந்த மாதிரி நேரத்துல மட்டும் அப்படி நினைக்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்க. தட் இண்டிகேட்ஸ் தி லைக்ஸ் விச் வி ஹேவ் அட் பிரசன்ட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற அர்த்தம். அதை விடுங்க. இங்க எக்ஸாம்பிள் என்னன்னா, வெளிச்சதுக்கு அப்புறம் இந்த கனவுல நடந்த விஷயத்தோட நீ அட்டாச் ஆவியா? இந்த கேள்வியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணமா நீங்க கனவுல 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுற மாதிரி கனவு கண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விழிச்சதுக்கு அப்புறமா அந்த 1 கோடியில அட்டாச் ஆவீங்களா? அப்படி யோசிங்களேன். அட்டாச் ஆவீங்களா? கண்டிப்பா ஆக மாட்டோம் இல்லையா? ஏன்னா தெரியும் இது இல்ல, உண்மை இல்லை, மாயா அப்படின்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அட்டாச்மெண்ட் வர்றதில்லை. அதுக்காக நீங்க சிந்திக்க வேணாம்னு அவசியம் இல்லை. செம்மையா ஒரு கனவு வந்துச்சுல, அப்ப 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்து அந்த 1 கோடியை நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு 1% கூட அட்டாச்மெண்ட் இல்லாம தான் நீ நினைப்பியே தவிர
அதுல அட்டாச் ஆகி நினைக்க மாட்டேன். பிகாஸ் யூ நோ தட் இட் இஸ் ஜஸ்ட் அ மாயா. இப்போ மாயான்னு தெளிவாக புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்மெண்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு புரியுது. அதே மாதிரி யார் மேலேயாவது பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கீங்க இதுல கனவுல. பட் முழிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அச்சிப்போ எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், இப்படி இல்லாம கனவுல பண்ணுவேன் அப்படின்னு வேணா தோணுமே தவிர, ஆஹா என்னம்மா பண்ணியிருக்கோம், இதமா நிஜமா பண்ணணும், நிஜத்துல இருக்கணும், நிஜத்துல உண்மையாகணும் அப்படிங்கிற ஃபீலிங் எதுவுமே வரப்போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிமிலர்லி நீங்க எல்லா எமோஷன்ஸுக்குமே போட்டு வச்சுக்கோங்க. நவரசங்கள்னு எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் நம்ம மனசு வழியா வெளிப்படுத்துறோம். அது கனவுலையும் வெளிப்படுத்துறீங்க. ஆனா கனவு வெளிச்சதுக்கு அப்புறமா அந்த நவரசங்களை நீங்க ஒட்டுனீங்களா அப்படின்னு கேட்டா ஒட்டுறது இல்ல. கதறி அழுதுட்டு இருக்கலாம் கனவுல. விழிச்சதுக்கு அப்புறம் அச்சி என்னம்மா அழுதுட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு அழுத விஷயத்துலயும் அட்டாச் ஆகிறது இல்ல, சந்தோஷமான விஷயத்துலயும் அட்டாச் ஆகிறது இல்ல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். சரியா? அழகா ட்ரீம் எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. ஸோ எப்படி கனவிலிருந்து விழித்தெழுந்தவனை போல் திட்டமிட்டு நினைவு கூறும் கட்டாயத்திலிருந்து விடுபடுகிறான்னா அட்டாச் ஆகிறதிலிருந்து விடுபடுகிறான். அப்படி இயல்பாகவே எந்த எண்ணங்களும் அற்ற மனதை கொண்டு தற்செயலாக மட்டுமே உலக விஷயங்களை நினைப்பவன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரியா? அப்ப என்ன சொல்லிட்டாரு? முதல்ல நினைக்காதே, எந்த கர்மத்தையும் பண்ணாதே, கர்மத்தை பண்றதுக்காக கூட நினைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் இப்பயும் அந்த பாயிண்ட்ல இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. சரியா? ஸோ மேக்சிமம் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் எங்கேயும் அர்த்தம் ஆகுது. இயல்பாகவே எந்த எண்ணங்களும் அற்ற அமைதியான மனதை கொண்டு தற்செயலாக மட்டுமே உலக விஷயங்களை நினைப்பவன். தற்செயலாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடுக்காக, நெசசிட்டிக்காக மட்டுமே. இன்னொன்னு சேர்ந்து எடுத்துக்கணும். தற்செயலாகன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கணும். உட்காந்து எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு மண்டையை உடைச்சு பிடிச்சு நீங்க மனசெல்லாம் கசக்கக்கூடாது. நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா பக்தனுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த நேரத்துல என்னென்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதை மட்டும் அவனுக்கு நடக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ஞானிக்கும் அப்படித்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இயல்பாகவே எந்த எண்ணங்களும் அற்றுதான் மனதை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தற்செயலாக மட்டுமே உலக விஷயங்களை நினைப்பவன். ஸோ அந்த வெரி நீட் அண்ட் நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த உலக விஷயங்கள்ல இருப்பான், மனசை யூஸ் பண்ணுவான். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா 100% அன்அட்டாச்சா இருக்கும். எப்படி கனவுல இருந்து விழிச்சதுக்கு அப்புறமா கனவுல நடந்த விஷயத்துல எந்த அளவுக்கு 1% கூட அட்டாச்மெண்ட் இருக்காதோ அப்படி அட்டாச்மெண்டே இல்லாமல் அந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயினா சொல்ல வர்றாரு. சரியா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு. அப்போ நீங்க மனசை யூஸ் பண்ணுங்க, ஆனா 100% அன்அட்டாச்சா யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப மாயா ஃபீல் தான் ஸ்ட்ரென்தன் ஆகுது. நீங்க மாயாங்கிற தெளிவில் இருந்துகிட்டு நீ யூஸ் பண்ணு வேண்டாங்கல. 100 மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணு. ஆனா நீ உண்மைன்னு நம்பி யூஸ் பண்றதுதான் டோட்டலி டேஞ்சராகவே இருக்கே தவிர, நீ மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மனசை யூஸ் பண்ணா நீ மோசம் போக மாட்ட. இதை பர்டிகுலரா சொல்றதுக்கு தான் இந்த ஓவி கொடுக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன். ஓகேவா? When my desire has been eliminated, I have no wealth, friends, robber senses, scriptures, or knowledge. எனது ஆசைகள் அனைத்தும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்ட நிலையில் எனக்கு செல்வம் எங்கே, நண்பர்கள் எங்கே, திருடர்களை போன்ற புலன்கள் எங்கே, சாஸ்திரங்கள் எங்கே, அல்லது உலகியல் அறிவுதான் எங்கே? அன்அட்டாச்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்க. அதாவது கனவுல நீ எப்படி அன்அட்டாச்சா இருந்தியோ அந்த மாதிரி இருந்துக்கோன்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். சரியா? எதுல எல்லாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு கோடிட்டு காட்டுறார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அடிஷனல் ஸ்ட்ரென்த்துக்காக தான். ஆல்மோஸ்ட் போன ஸ்லோகம் தான் இதுவும். அதுல அன்அட்டாச்சா இரு அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. கனவுல இருந்த விஷயத்துல எப்படி இருப்பியோ அந்த மாதிரி மாயான்னு புரிஞ்சுக்கிட்டுருன்னு சொன்னாரு. அப்படி புரிஞ்சுட்டு உண்மையிலேயே நீ இருந்தா, இந்த 100% இந்த உலகத்தை மாயான்னு நீ உண்மையிலேயே புரிஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பா ஆசை வருமா? மாயான்னு 100% புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆசை வருமாங்க? ஒருவேளை அப்படி ஆசை வந்தா அதுவும் நடிப்பா தான் இருக்கும். நடிப்பா நான் ஒன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேணா நீ சொல்லிக்கலாமே தவிர உண்மையில ஆசை வராது. ஏன்னா உண்மையிலே இல்லவே இல்லைன்னு தெரியும்ல அவனுக்கு.
இந்த உலகமே இல்லவே இல்லைன்னு தெரியல. இப்ப சும்மானாச்சும் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. அது மேல எப்படிங்க ஆசை வரும்? கனவுல வந்த 1,00,00,000 லாட்டரி பணத்து மேல ஆசை வந்துச்சா? ஆசை வரல இல்ல. ஏன் வரல? ஏன் வரலன்னு அதுதான் இல்ல இல்ல. இல்லாத விஷயத்துல எப்படிப்பா ஆசை வரும்? மாயான்னு 100% புரிஞ்சுட்டா எப்படிப்பா ஆசை வரும்? தேர்ஃபோர் அப்ப உண்மையிலேயே இந்த உலகத்த மாயான்னு நீ புரிஞ்சுட்டு இருந்தா, நீ என்னென்னலாம் எப்படியெல்லாம் இருப்பேன்னு நமக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி காட்டணும்ல. மொட்டையா வந்து நீ கனவ ச்சீ இந்த உலகத்த மாயான்னு புரிஞ்சுகிட்டு நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ மனசே அப்படின்னு சொல்லிட்டா, உன் மனசு அப்ப எப்படி இருக்கும்? எந்த அளவிற்கு ஆசை இல்லாமல் இருக்கும்? என்ற விஷயத்தை சுட்டிக்காட்ட நினைக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா ஆசை வராது. ஏன்னா நம்ம மாயான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது நம்பர் 1னா நெக்ஸ்ட் செல்வம் எங்கே? கனவில் வந்த செல்வம். அதை பற்றி என் மனசு கேர் பண்ணுமா? கவலைப்படுமா? ஏன்னா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேனே. நண்பர்கள் எங்கே? நம்ம எங்கெங்கெல்லாம் மேஜர் அட்டாச் ஆகுமோ அதெல்லாம் வந்து வரிசையா அடுக்கியிருக்காங்க. நண்பர்கள் எங்கே? நேத்து எனக்கு 2 காலு. நேத்து மத்தியானம் நம்ம பேசணும் இல்லையா? அது நிறையவே ரொம்ப பேரை இம்பாக்ட் பண்ணியிருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. பர்ட்டிகுலரா ஒரு 2 கால் எனக்கு வந்தது. ஆக்சுவலா 2 பேருடைய அனுபவத்தை தான் நான் பேசினதே மத்தியானத்துல. அது போக இது வந்து இன்னொரு 2 பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களும் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. எப்படி ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்கன்னா, அடுத்தவங்கள பிளேம் பண்ணியே ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க போல. சரியா? அதுவும் குறிப்பா நண்பர்கள் கிட்ட. ஸோ நீ நண்பர்கள் கிட்டயும் அதிகமா எதிர்பார்த்துடுற. அந்த எதிர்பார்ப்பு வீணாகும் போது அவங்களையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுற. நீ அடுத்தவங்கள குற்றம் சொன்னா உனக்கு என்ன சந்தோஷமாவா இருக்கும்? அதுவும் நண்பர்களையே குற்றம் சொல்லிட்டு இருந்தா என்ன சந்தோஷமாவா இருக்கும்? அப்போ வயிறு எரியத்தான் செய்யும். அப்ப ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க போல. அந்த கிளாஸ் கேட்டதும் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தோணிருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கே பேசின மாதிரி இருந்ததுன்னாங்க. ஏன்ம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல முதல்ல ஒரு இடத்துல அட்டாச் ஆயிருந்தேன். அப்போ அப்பவும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரிலீஃப் பண்ணி விட்டீங்க. ஆனா இப்போ என்னையே அறியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்டாச் ஆகி இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஏன் என்ன ஆச்சு? என் மைண்ட் ஃபுல்லா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தது. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா, நண்பர்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ச்சீ! இவைங்கெல்லாம் நண்பர்களா? நண்பர்கள் இப்படி இருக்கிறார்களே! இருக்கிறார்கள்ன்னு என்னை விட்டு விலகவும் முடியாது. ஏன்னா நண்பன் ஆயிட்டான்ல்ல. ஸோ இவனை திருத்தி இவனை கொண்டு வந்து இவனை மாத்திடணும் அப்படின்னு நினைச்சா மண்டை காயாம என்னங்க செய்யும்? ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சரியா? அப்ப நான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நண்பர்கள்கிட்ட நீ அட்டாச் ஆக மாட்ட இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் மாயா. ஏன் அட்டாச் ஆகுற? நீ அட்டாச் ஆகுறதுனால தானே எதிர்பார்ப்பு வருது. எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா தானே ஸ்ட்ரெஸ் வருது. ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டே ஆக மாட்டியே. ஏன்னா இது மாயா தானே. இப்ப கனவுல வந்து பயங்கரமா திக்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கனவுல இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். முழிச்ச உடனே அந்த 10 ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓட போறியா என்ன? அதுதான் இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சுப்பா. அது சும்மா தானே அப்படின்ற அந்த மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அட்டாச்மெண்ட் போயிடுதா இல்லையா? ஸோ தேட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ செல்வம் எங்கே? நண்பர்கள் எங்கே? திருடலை போன்ற புலன்கள் எங்கே? அடுத்து நம்மால் அடிக்ட் ஆகிற பெரிய இடம் எங்க? புலன்கள் தானே. கண்ணுக்கு அழகழகா பார்த்துடணும், காதுகளுக்கு அப்படி இப்படி எல்லாம் கேட்டுடணும், வாய்க்கு ருசி ருசியா சாப்பிட்டுடணும், பஞ்சு மெத்தையிலே படுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 புலனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம புலன்களும் மாயை, புலனுகர் விஷயங்களும் மாயை, புலன்களை அனுபவிக்கின்ற புலனுகர் விஷயங்களை அனுபவிக்கின்ற இந்த உடலும் மாயைன்னு தெளிவா தெரிஞ்சிருந்தா ஏங்க அடிக்ட் ஆக போறோம்? இப்ப நல்லா புரியுது. எங்க புலனடக்கத்தை பத்தி எல்லாம் நம்ம ஆரம்பத்துல ரொம்பவே பேசியிருந்தோம். புலனடக்கம் இல்லைன்னா இந்த ஹையர் நாலேஜே புரியாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நான் தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த மாயா நாலேஜ் இஸ் an extremely important knowledge which will totally root out all the desires சொல்லியிருக்கேனா இல்லையா? நீங்க வெறும் மனமா சூழலா அல்லது லா ஆஃப் கர்மான்னு எத்தனையோ நம்ம லோயர் லெவல்ல நம்ம பேசியிருக்கோம். அது எல்லாமே உங்கள் மனசை வந்து சூப்பராக பண்படுத்தும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா 100% பண்படுத்துமா அப்படின்னா பண்படுத்தலாம். அது நிறைய நம்ம ஞானதேவர் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கு. நம் போன்றவர்களுக்கு அது மட்டுமே 100% பண்படுத்தாது. தி ஹையர் நாலேஜ்ல இந்த மாயா நாலேஜ் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா எல்லா அடிக்ஷனுமே நம்ம ரூட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றது. தட் இஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் ஆஸ்கிங் யூ டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ஹையர் நாலேஜ் ஆர் மாயா நாலேஜ்.
இங்க அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ மாயான்னு நீ 100% புரிஞ்சிட்டு இருந்தா, ஏன்னா போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? கனவிலிருந்து விழித்தவன் மனசுல எவ்வளவு அட்டாச் ஆயிருப்பானோ அந்த அளவுக்கு நீ அட்டாச் ஆகணும்னு சொன்னாரா? அப்போ அப்படி உண்மையிலேயே நீ இந்த உலகத்தை கனவா பார்த்தா, மாயையா பார்த்தா, நீ எதுல எதுல எல்லாம் எப்படி அட்டாச் ஆவ அப்படிங்கிறத கேள்வியாவே வைக்கிறாரு பாருங்களேன். செல்வம் எங்கே எங்கே அப்படின்னா இங்க என்ன? இங்க தெளிவா வந்து ஐ ஹாவ் நோ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் தெளிவா இருக்கு இங்கிலீஷ்ல. ஸோ நோ வெல்த் அப்படின்னா எனக்கு செல்வம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இல்லாத செல்வத்து மேல நான் ஆசைப்பட மாட்டேன்னு அர்த்தம். நண்பர்கள் இல்லைன்னு அர்த்தம். இல்லாத நண்பர்களுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன்னு அர்த்தம். புலன்களும் புலனுகர் விஷயங்களும் அதை சுவைக்கின்ற உடம்புமே இல்லை என்ன தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி புலனடக்கம் மீன் புலனடக்கம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடுமா இல்லையா? ஸோ புலன்கள் ஆட்டோமேட்டிக்கா புலன் ஆசைகள் நமக்கு வராது. சாஸ்திரங்கள் எங்கே அடுத்து கேட்கிறாரு பாருங்க. நமக்கு நிறைய இப்பெல்லாம் அடிக்ஷன் வந்து இந்த சாத்விக் லாக்குன்னு வச்சுக்கணும். சாஸ்திரங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறது. ஸோ எந்த நேரத்திலும் இதெல்லாம் நம்ம ஆழ்ந்தி மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் ஆரம்ப கால மக்களுக்கு கண்டிப்பா தேவைதாங்க. ஆனா 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா முழிச்சா ஆன்மீக புஸ்தகங்கள் தான். ஏன்னா ஒரு கீதையை நம்ம படிக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க கீதையை மட்டும் கரைச்சி குடிக்கிறது இல்லை. துக்காராம் காத்தா ஏக்நாதி பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடமாகவே ஒப்பிக்கின்ற நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். சரியா? அதெல்லாம் ஓகே, இனிஷியல் பீரியட்ல எல்லாம் ஓகே தான். ஆனா அதுவும் மாயதானங்க. ஏங்க ஒரு விஷயத்த சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை அதுதானங்க. குருவே மாயதானங்க, இறைவனே மாயதானங்க, அப்படித்தானங்க சொல்லியிருக்கோம். அதாவது பரபிரம்மம் அப்படிங்கிறது தூய பரபிரம்மத்துக்கிட்ட, சத்திய பரபிரம்மத்துக்கிட்ட எதுவுமே இல்ல. அது மாயைக்குள்ள என்ட்ரி ஆகும்போதுதான் ரெண்டா என்ட்ரி ஆகுது. ஒண்ணு ஈஸ்வர மாயா, ஒண்ணு ஜீவ மாயா. இப்ப ஈஸ்வரன் அப்படிங்கிறவனும் மாயை தான் அப்படித்தானே விளக்கம் கொடுத்திருக்கோம். ஈஸ்வரனை கூட உண்மைன்னு சொல்லலையா? சொல்ல இல்லை இல்லையா? அதே மாதிரி இங்க குருவும் கூட மாயைதான். பட் பிரம்மமே தான் இங்க மாயையில வருது, அது வேற விஷயம். குருவை வந்து பிரம்மம்னு தான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ரூபத்தில் இருக்கும் போது அது மாயை தானே என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது சாஸ்திரங்கள் எங்கே? சாஸ்திரத்து மேல சில அடிக்ஷன் வருது, சில சாத்விக் லாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சாஸ்திரமும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா சாஸ்திரத்துல கூட லாக் ஆக மாட்டேன். எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு நான் பாத்தியா இவ்வளவு பெரிய வித்வான், எனக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும், அதுதான் இல்லவே இல்லையா சாஸ்திரம்னு ஒண்ணு. அனைத்து என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ வர அடிக்க போற என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், அது எக்கச்சக்கமான ஆசை இருக்குங்க. அது ஓன்லி நாலேஜ். ஒருத்தன் வந்து படிக்கிறான் படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கான், 2 PhD வாங்கிட்டேங்கிறான், 3 PhD வாங்கிட்டேங்கிறான், டாக்டர்ல எதை படிச்சுட்டேன் அதை ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டேன். ஸோ இந்த உலகியல் அறிவு மேல வேற லெவல் அடிக்ஷன் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அறிவாளின்னு நம்ம பேர் வாங்கினா தானே ஈகோவை பில்ட் பண்ண முடியும், எல்லாவனும் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இதுவும் இருக்கு. இப்போ உலகமே இல்லைங்கிற அப்புறம் உலகியல் அறிவு இதுக்கு நாக்கு வலிக்குவா என்ற ஃபீலிங் நமக்கு வந்துடும். ஏன்னா உலகமே மாயதானப்பா. உலகமே மாயையா பார்த்தா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உலக அறிவின் மேல் கூட ஆசை வராது. இப்போ எதுலையுமே ஆசை வராது அப்படிங்கிறப்போ ஆசை தானே எல்லாத்தையும் மனுஷனை பாதிச்சுட்டு இருக்கு. எல்லாம் பாருங்க, செல்வம் மேல ஆசை இருந்தா செல்வம் காணாம போனா அழுவே, நண்பர்கள் மேல ஆசை இருந்தா நண்பர் காணாம போனா அழுவே, புலன்கள் மேல ஆசை இருந்தா புலன் விஷயங்கள் கிடைக்காம போனா அழுவே, சாஸ்திரங்கள் அடிக்ட் ஆயிருந்தேன்னா ஒருவேளை சாஸ்திரங்கள் உனக்கு கிடைக்கலன்னா அழுவே, உலக அறிவு மேல ஆசை இருந்தா அந்த உலகியல் அறிவு இருக்கு ஈகோவா மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது உன்னை முட்டாள்னு சொல்லிட்டா அழுவே. நீ அறிவாளியா இருக்கலாம், ஆனா மற்றவன் முட்டாள்னு சொன்னா அழுவே. இப்படி இந்த உலகியல் ஆசைகள் தான் ஒருவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றன, பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் நான் முதல் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கனவுல எப்படி அட்டாச் ஆகாம இருக்கியோ அந்த மாதிரி இந்த உலகத்தை கனவா பார்த்து மாயையா பார்த்தேன்னா நீ இந்த மேலெல்லாம் ஆசை உனக்கு வராது. ஆசை வரலைன்னா கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
realizing my supreme self-nature in the person of the witness, the Lord, and the state of desirelessness in bondage or liberation, I feel no inclination for liberation. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா. இந்த ஒரு மந்திரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்போ முதல் 2 ஸ்லோகங்கள் ஜெகத் மித்யா என்ற விஷயத்தை வலியுறுத்தியது. இப்ப இந்த ஸ்லோகம் பிரம்மம் சத்யா என்ற விஷயத்தை வலியுறுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் இறைவனாகவும் இருக்கும் எனது உன்னதமான ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தார். சோ இங்கதான் பிரம்மம் சத்யா அப்படின்னு சொன்னேன். பந்தம் அல்லது விடுதலை இரண்டிலுமே ஆசையற்ற நிலையை அடைந்து விட்டதாலும், சரி என்ன சொல்றாருன்னா, ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்ததாலும், பந்தம் அல்லது விடுதலை இரண்டிலுமே ஆசையற்ற நிலையை அடைந்து விட்டதாலும், எனக்கு இப்போது விடுதலையின் மீது கூட எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிருக்கார். சரி, பிரம்மம் சத்தியானா என்னப்பா? ஜெகத்தை மித்தியான்னு பார்த்துட்டேன்னா அப்புறம் சத்தியம் என்னன்னு சொல்லணும்ல. என்னது சத்தியம்? இந்த மித்யா ஜகத்துக்கு அதிஷ்டானமாக இருப்பது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதை எப்படி சொல்லியிருக்காரு? சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாட்சி அப்படின்னா என்ன? பேஸ், அதிஷ்டானம், தாங்கி கொண்டிருக்கிறது. இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு எல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். அல்லது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் சாட்சின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும், இப்போ ஒட்டுமொத்த உலகம் ஜெகத் மித்யா என்று புரிந்துவிட்டது. இப்போ மித்யா ஜெகத் அப்படின்னா, இந்த மித்தியன்னா இல்லவே இல்லைங்கிறீங்க, பின்ன ஏன் தெரிஞ்சதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். உலகம் உண்மை இல்லைன்றது ஓகே, புரிஞ்சிருச்சு. கனவு உண்மை இல்லைன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அது சரிதாங்க, அது மாயான்னு தெளிவா புரியுதுங்க. ஆனா எப்படிங்க கனவு வந்தது? கனவுக்கு அதிஷ்டானம் என்னப்பா? கனவு எப்படிப்பா எனக்கு வந்தது? தோணுச்சுதான், அது இல்லைதான்டா என்ன ஒத்துக்கிறேன்டா. அது இல்லவே இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் வந்தது? அது எப்படி வந்தது? அது எங்கிருந்து வந்தது? அதற்கு அதிஷ்டானம் என்ன? அதனுடைய ஆதாரம் என்ன? அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் வருதா இல்லையா? அப்போ அதை நான் உணர்ந்தேன். எதை நான் உணர்ந்தேன்? அது நானே என்று உணர்ந்தேன். சரியா? அப்போ இந்த ஜெகத் மித்யா என்று உணர்ந்ததோடு, மித்யா ஜெகத்தின் ஆதாரமாய் இருப்பது யாருன்னா அதுதான் நான். மித்யா ஜெகத் நான் அல்ல, ஆனால் மித்யா ஜெகத்தை தோற்ற மாத்திரமாக தோற்ற வைத்துக் கொண்டிருந்தவன் நான். மனம் மாயா என்பது நான் அல்ல, ஆனால் நானே மனம் என்ற மாயையிலே பொய்யாக தோன்றிக் கொண்டிருந்தேன் என்ற அந்த அற்புதமான பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற விஷயத்தை நமக்கு கொடிட்டு காட்டுறார். ஓகேவா? என்ன சொல்றார்? எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் இறைவனாகவும் இருக்கும் எனது உன்னதமான ஆத்மஸ்வரூபத்தை. இறைவன் அப்படின்னா யாரு? ரெண்டும் ஒண்ணுதான். பிரம்மஸ்வரூபத்துக்கும் இறைவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஏக்நாத்தி பாகவதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏக்நாத்தி பாகவதத்துல பார்த்தா பிரம்மஸ்வரூபத்தையே அந்த நாராயணர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் அவருடைய அவதாரங்கள்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுட்டு இருக்கோம். அந்த பிரம்மஸ்வரூபத்தையே தான் இறைவனின் சொரூபம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா இறைவன்கிட்ட சரணாக சொல்லக்கூடிய அந்த கிரந்தம் இன்டைரக்டா பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு காட்டுறதே இல்லை. அந்த இறைவனே பிரம்மம்னு சேர்ந்து காட்டிடும் இல்லையா? ஏன்னா பெருசா டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. இது சுத்த பிரம்மம் மாயையில இருக்கிறதுனால நமக்கு ஈஸ்வரான ஒரு பேரை நம்ம கொடுத்தமே தவிர, அப்படியே அந்த சுத்த பிரம்மமே தான், சுத்தமாகவே தான் இறைவனா இருக்கு. இந்த ஜீவா வரும்போதுதான் கொஞ்சம் அந்த முக்குண கலப்புல வந்துகிட்டு கொஞ்சம் இம்பியூரிட்டிலாம் சேர்ந்த ஜீவ கலப்புல தான் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்குமே தவிர, பட் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் பாத்தீங்கன்னா 100% பியூர் பரபிரம்மா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பியூர் ஈஸ்வரா. அங்க கலப்புக்கு எந்த விதமான இடமும் இங்க கிடையாது. அதே மாதிரி அவன் தான் எல்லா ஜீவர்களாகவுமே இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் சாட்சியா, எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கான், ஆட்டி வித்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றேன். எல்லாவற்றிற்கும் சாட்சி இறைவனாக இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்ததாலும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆச்சு? பந்தம் மற்றும் விடுதலை இரண்டிலுமே ஆசையற்ற நிலையை அடைந்தேன். பந்தம்னா என்ன? அட்டாச்மெண்ட். சரியா? எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இது இல்லைன்னா நான் செத்துடுவேன், அது எனக்கு வேணும்.
இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தாண்டா மாயையாவே இருக்கேன்னா. இந்த ஒட்டுமொத்த மாயையே நான் தான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நான் என்ன அட்டாச் ஆகுறது? என்கிட்ட இது இல்லாம போகுதுன்னு நான் போயிட்டு அதுல அட்டாச் ஆகுறது. இப்ப இந்த மக்கள் எப்போதும் தன்னிடத்தில் இல்லாததற்கே ஆசைப்படுவார்கள்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார். எப்ப இந்த பிரம்மம் நானும் உணர்ந்துட்டேனோ அப்ப இந்த ஜெகத், இந்த ஒட்டுமொத்த ஜெகத் மித்யா ஜெகத் நான் தானே, பொய்யாக நானே தானே என் கல்பனையால் இங்கே வந்திருக்கின்றேன். எனது கல்பனையில் நான் அடிக்ட் ஆவேனா என்ன? ஸோ நான் என்னிடமே நான் அடிக்ட் ஆவேனா என்ன? ஸோ தேர்ஃபோர் பந்தம் அப்படிங்கிறது இம்பாசிபிள். சரியா? சொரூபத்தை உணரும் போது பந்தம் அப்படிங்கிறது இம்பாசிபிள். நெக்ஸ்ட், விடுதலை. பந்தம் இருந்தாதான் விடுதலை வேணும். இங்க பந்தமே நாட் பாசிபிள் அப்படின்ட்டா விடுதலைங்கிற கேள்விக்கு என்ன இடம் இருக்கு? அட்டாச்மெண்ட் இருந்தா தானேங்க விடுதலைங்கிற பாயிண்ட்டுக்கே அர்த்தம் இருக்கு. தி மொமெண்ட் வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீ, ஆல்ரெடி ஃப்ரீ அப்படின்னா அவனுக்கு எதுக்கு ஃப்ரீடம் மேல ஆசை வருது? பாண்டிங்ல இருக்கிறவனுக்கு ஃப்ரீடம் மேல ஆசை வருதுங்கிறது உங்களுக்கு புரியும் ஈஸியா. when you are not bond, then automatically you are already free, automatically free, ever free. பின்ன எதுக்கு உனக்கு விடுதலை மேல ஆசை வருது? அப்ப விடுதலை மேலேயும் ஆசை வராது. புரியுதுச்சா? சோ அப்ப பந்தம் அல்லது விடுதலை இரண்டிலும் ஆசையற்ற நிலையை அடைந்து விட்டதால் இப்போது விடுதலையின் மீது கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இது இன்டெரக்டா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ விடுதலையின் மீது கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னா விடுதலையின் மீது ஆசை வரணும். யாருக்கு? பிகினர்ஸ்க்கு. இந்த பந்தத்துல இருக்கிற வரைக்கும். இப்ப பந்தத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பந்தத்தை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு நான் விடுதலையை அடைய வேண்டும் என்று ஏங்கணும். முமுட்சுத்துவா, மோட்ச இச்சைனாலே விடுதலைக்குள்ள ஆசைன்னு அர்த்தம். மோட்சம்னாலே விடுதலை தானே. அப்ப விடுதலைக்கு ஆசைப்படு, அது ஒன் ஆஃப் தி மேஜர் குவாலிட்டிஸாக சொல்லப்பட்டிருக்கு. முமுட்சுத்துவான இது சாதகனுக்கு. சாதகனுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ்ல முமுட்சுத்துவம் என்பது என்ன சொல்லுவாங்க மொத்தம் 4, என்னடா அது? விவேகா, வைராகியா, சமாதி, சட்சம்பத்து, முமுட்சுத்துவா என்று இந்த சாதகனுக்கு அங்க 4 இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்கப்படும். சரியா? அதுல 4வது முமுட்சுத்துவம் என்ற ஒரு குவாலிட்டி கொடுக்கப்படும். சரியா? அந்த குவாலிட்டி பிகினர்ஸ்க்கு தேவைதான். இங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தேவையில்லைங்கிறாரு. எனக்கு இப்போது விடுதலையின் மீது கூட எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு எப்ப சொல்லணும்? நீ பாண்டேஜை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும். பந்தமே இல்லாம போனதுக்கு அப்புறம் சொல்லணும். பந்தம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ எவர் ஃப்ரீ விடுதலை தானே இருப்ப. நீ அதுவாவே இருக்கும்போது அதுக்கு மேல ஏன் ஆசை வருது? நான் பிரம்மமாவே மாறிட்டதுக்கு அப்புறம் பிரம்மம் ஆகணும்னு ஆசை ஏன் வருது? நேற்று சொன்னதுதான், நான் பிரம்மம் நான் பிரம்மம் நீங்க சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க அதுவும் ஆயிடணும். ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் பிரம்மம் ஆகணும், நான் பிரம்மம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் அதுவே ஆக முடியாம போயிடும். நீங்க பிரம்மமா இருக்கணும்டா, ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லடா ஞானம் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த மாதிரி நான் விடுதலை ஆகணும், நான் விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும். இதே லூசு பையில, நீ விடுதலை ஆயிட்டே இல்ல, இனி என்னத்த நீ விடுதலை ஆகணும் ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஆக முடியாது என்று வருவது போல் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்போ? எப்போ நான் ஆத்மஸ்வரூபத்தை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், பிரம்மம் சத்தியம் அதுவே நான், இந்த ஜெகத் முழுவதும் எனது கற்பனையான வெறும் மாய தோற்றம்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா பந்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்காது. பந்தம் இல்லைன்னா விடுதலைக்கான ஆசை ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. அந்த நிலையில மோட்ச இச்சை உங்களை விட்டு காணாம போயிடும். எனக்கு இப்போது விடுதலையின் மீது கூட எந்த விருப்பமும் இல்லை, மோட்ச இச்சை என்பதும் கூட இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்ல, அந்த மோக்ஷ மீன் பிரம்ம பாவத்துல இருக்கும்போது இந்த 4மே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். விவேகா, வைராகியா, சமாதி, சட்சம்பத்து, முமுக்ஷு 4மே இருக்கு. விவேகம் எதுக்கு? எது சத்தியம் எது அசத்தியம், சார அச்சார விசார விவேகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? எது சாரம் எது அச்சாரம் என்று நீதான் பிரம்மமாவே மாறிட்டியே, அப்புறம் என்னன்றது நீ உட்காந்து. அப்ப வெரி பிகினிங்ல இதெல்லாமே அவசியம்தான். விவேகா, வைராகியா, பற்று, எதுலையுமே நீ பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. சமாதி சற்சம்பத்துல ஒரு 6 குவாலிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் எசென்சியல் இன்க்ளூடிங் மோக்ஷ இச்சை தான் நான் அடிக்கடி உங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். மோக்ஷ இச்சைன்னு மட்டும் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க 1000 தான் நாலேஜ் கத்துக்கிட்டு இருந்தாலும் அனுபவப்பட மாட்டீங்க. அப்ப அனுபவத்துக்கு கொண்டு வரதே இந்த மோட்ச இச்சை தான், விடுதலை வேட்கை தான். அப்ப இந்த விடுதலை வேட்கையும் இப்போ தேவைப்படாது அப்படின்னா நீ பிரம்மத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தேவைப்படாது. ஸோ அந்த நிலை எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண சொல்றாரு. ஓகேவா? The various states of one who is empty of uncertainty within and who outwardly wanders about as he pleases like a madman can only be known by someone in the same condition.
தனக்குள் எந்த சந்தேகமும் இல்லாமல் வெளிப்பார்வைக்கு தன் விருப்பப்படி ஒரு பைத்தியக்காரனை போல் அடைந்து திரியும் ஒரு ஞானியின் அகநிலைகளை அதே நிலையை அடைந்த மற்றொருவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இது ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அது உண்மைதான். பார்ப்போம். இப்போ you are unconditional, you are allowed to do whatever you want because you are already freed. நீ விடுதலை ஆகிவிட்டாய், நீ மோட்சத்தை அடைந்து விட்டாய், நீ பிரம்மமாய் மாறிவிட்டாய், இந்த உலகம் உனது கல்பனை என்று உணர்ந்து விட்டாய். இனி என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் யுவர் ஓன் இமேஜினேஷன், கல்பனா. இது உன் உலகம், உனது கல்பனையாளன் உலகம் என்று மிக தெளிவான தெளிந்த நிலையை நீ பெற்றுவிட்ட காரணத்தினால் யூ ஆர் அலவுட் டு டூ வாட் எவர் யூ வாண்டட் டு டூ அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, நம்ம ஏதோ ஒரு 1.5 கிளாஸ்ல என்னது, என்னடா அது கரெக்டா வர மாட்டேங்குது பேரு, ரோல் மாடலாக நடந்து கொள்வானா, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வந்துருச்சு, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இவன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானா அப்படின்னு எல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணினோம். சரியா? பட் அது வந்து ஒரு குருவாக இருக்கின்ற பட்சத்துல, தன்னை நம்பி 4 பேர் இருக்கின்ற பட்சத்துல அதெல்லாம் அவனுக்கு நெசசிட்டியா இருக்கலாம். பட் அப்படி ஒரு வேலை அவனுக்கு இல்லை அப்படின்னா they are 100% free to do whatever they like. இப்போ மிக்க பிரியத்துடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிவான் அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஏங்க அமானித்துவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும், நம்ம முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு நான் கேள்வி கேட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து இஃப் யூ ஆர் நாட், உன்னை நம்பி இங்க யாரும் இல்லை, நீ ஒரு குருங்கிற ரோல்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இஃப் யூ பிகம் அ ஞானி தென் ஜஸ்ட் இமேஜின் வாட் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஹி ஹேஸ். அதுக்காக குருவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. தே ஆர் கோயிங் டு பி ஹாப்பி வாட் எவர் தே ஹேவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முன்னுதாரணமா அவங்க நடந்துக்கிட்டாலும் ஹாப்பியா தான் இருக்க போறாங்க, எப்படி இருந்தாலும் ஹாப்பியா இருக்க போறாங்க. பட் இங்க நமக்கு என்ன புரிய வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஃப்ரீடமை புரிய வைக்க நினைக்கிறாங்கடா. அந்த மோட்சத்துல இந்த விடுதலையினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு புரிய வைக்க நினைக்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக பர்டிகுலரா சொல்றாரு, தன் விருப்பப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் லைன்லயே. போதும், நீ என்ன வேணா உன் விருப்பப்படி எப்படி வேணா நீ கற்பனையை பண்ணிக்கலாம். ஏன்னா இல்ல, சும்மா தானே, உன் கற்பனை தானே அது, எல்லாம் நீ தானே. கற்பனை அப்படின்னு 100% மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் யூஆர் அலவுட் டு டூ வாட் எவர். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், கிருஷ்ணனை போல் நீங்கள் லீலை பண்ணலாம். அவன் என்னங்க பண்ணல, அவன் பண்ணாதது ஏதாவது இருக்காங்க? தன் விருப்பப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு கண்ணனை தவிர ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டிட முடியுமாங்க உங்களால? எடுத்துக்கோங்க அந்த கண்ணனையே. பட் இதெல்லாம் நான் எப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அட் தி ஃபைனல் ஸ்டேட்ல யூ கேன் பி அ ஃப்ரீ லைக் அ கிருஷ்ணா. கண்ணனை போல ஃப்ரீடமா வாழ முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ராமன் ஆகணும். ராமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஃப்ரீடமா வாழ்ந்தான் பாவம். அவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட அவனுக்கு ஃப்ரீடம் இல்லை பாவம். இவன் ஊராருக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு அதுக்காக முழுமையான ஞானி அதுலயும் ரிஜாய்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த விடுதலையை கோட் பண்ணணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு வந்து ராமன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. சரியா? ராமன் தான் நமக்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆளு, நமக்கெல்லாம் ஃபாலோயர் வச்சு ரோல் மாடல் அவன் தான். கிருஷ்ணனுக்கெல்லாம் நமக்கு கிடையாது, அதெல்லாம் அட்வான்ஸ்டு சாதக்ஸுக்கு தான். ஓ சாரி, உங்களை அட்வான்ஸ்டு சாதக் இல்லைன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. ஒருவேளை நீங்க அட்வான்ஸ்டு சாதக்கா இருந்தா நீங்களும் கிருஷ்ணனையே ரோல் மாடலா வச்சுக்கோங்க, இல்லாதவங்க மட்டும் ராமனை வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ தனக்குள் எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படின்னா பூரண ஞானமாகிவிட்டான், கண்ணனை போன்ற ஞானியாகிவிட்டான் அர்த்தம். வெளிப்பார்வைக்கோ தன் விருப்பப்படி, வெளிப்பார்வைக்குன்னா ஏன் வெளிப்பார்வைக்குன்னு சொல்லியிருக்காருன்னா உள்ள பிரம்ம பாவத்துல இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெளியில நீ பைத்தியக்காரனா திரியறதுனாலயோ அல்லது பணக்காரனா திரியறதுனாலயோ அல்லது பெண்களோட நீ வந்து சுற்றி திரியறதுனாலயோ உனக்காக போறது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இட் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன். அதாவது இந்த மாயை உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தராது. உன்னது பிரம்மானந்தம் தான் உனது கல்பனையிலே பட்டு பிரதிபலிக்க போகின்றதே தவிர அந்த மாயை வந்து உனக்கு சுகத்தை கொடுக்காது இல்லையா? ஸோ தட் இஸ் வை வெளிப்பார்வைக்குன்ற அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. சரியா? ஜஸ்ட் ஃபார் தி அவுட்லைட்டுக்கு போற நடிகன் இருக்கான்னா அவன் உள்ளுக்குள்ள பேரானந்தத்துல தான் இருக்கான். ஆனா வெளிப்பார்வைக்கு தான் அவன் வந்து கஷ்டப்படுற மாதிரி, சுகப்படுற மாதிரி, பைத்தியக்கார மாதிரி, நல்லவன் மாதிரி, கெட்டவன் மாதிரி எல்லாம் நடிப்பான் இல்லையா? சோ அந்த மாதிரி அது ஜஸ்ட் வெளி தோற்றத்திற்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ சந்தேகம் இல்லாமல் வெளி தோற்றத்திற்காக தன் விருப்பப்படி ஒரு பைத்தியக்காரனை போல் அலைந்து திரியும் ஒரு ஞானியின் என்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். அத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஞானி வாழ்வான்.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஞானிய நீ புரிஞ்சுக்கணும்னா நீயும் ஒரு ஞானியா இருந்தாதான் மட்டும்தான் முடியும்டா. நீ ஞானியா இல்லாதப்போ அந்த மாதிரி ஞானிய உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ வெளி தோற்றத்துல பைத்தியக்காரனா பார்க்கும்போது ஐயோ பாவம் பைத்தியக்காரன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு போலாம். பட் உள்ளுக்குள்ள அவன் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறான்றத நீயும் ஒரு ஞானியா இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சோ ஒரு ஞானியை ஒரு ஞானியால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சூசகமான ஒரு பெரிய சீக்ரெட். இது ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல ஞானி ஆகணுங்கிற ஒரு வேட்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஞானியின் அகநிலைகளை அதே நிலையை அடைந்த மற்றொருவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விரைவில் ஞானியாக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஞானிய என்னால புரிஞ்சுக்கவே நான் ஞானியானாதான் முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஞானியாக நான் மலர வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்குள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதாக நான் உணர்கின்றேன். ஏன்னா, மத்தபடி நீ ஞானிய வந்து அசஸ் பண்றதுக்காக, எவன் ஞானி, எவன் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக, நான் ஞானி ஆகணும் அப்படின்னு எந்த ஞானிகளும் சொல்லப் போறதில்ல. பட் ஜஸ்ட் டு இண்டிகேட் தட் இஃப் யூ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் சச் அ கைண்ட் ஆஃப் ஞானி, பிகம் அ ஞானி அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ விரைவாக ஞானியாக வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவதற்காக இவைகளை சொல்லப்பட்டதாக நான் உணர்கின்றேன் அம்மா. So this is what it has been presented here in this chapter. Only 4 slokas are available. This is the end of this chapter.